லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தாவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே அந்த விவாகரத்து வழக்கு, அப்புறம் அந்த நடிகையோட பொது இடங்களுக்கு வந்தது உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகள் அவரை சுற்றி, குறிப்பாக அந்த மகளிர் தின விழாவில் அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, இது என்னுடைய தனிப்பட்ட இது, அதை நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகுறீங்க, அது அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்திச்சு. அங்கே தாவேக்காக்குள்ளேயே பல்வேறு கண்டனங்கள், அங்கே இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதற்கு எதிரான கருத்துக்கள் சொல்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறத்தில் இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியிலையும் இந்த தாவேக்கா பாஜக, அதாவது என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைய போகிறாரு, அதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. பவன் கல்யாண் மூலமாக பேச்சுவார்த்தை நடக்குது. 60 சீட்டு வரைக்கும் விஜய்க்கு கொடுக்க இருப்பதாக கூட தகவல் இருக்குது. அதனால தான் இதுவரைக்கும் அதிமுக அந்த தொகுதி பங்கீடு குறித்தெல்லாம் பேசலன்னு கூட சொல்கிறாங்க. இந்த விஜயை சுற்றியுள்ள சர்ச்சை, இந்த என்டிஏ தாவேகா கூட்டணி குறித்து உங்களுடைய பார்வை என்ன? விஜய் நேற்றைக்கு பேசுகிற போது தன்னுடைய தனி வாழ்வு குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்கிற செய்தியோடு நிறுத்தி இருந்தால் அது ஒரு சராசரி பேச்சாக அமைந்திருக்கும். ஆனா என்ன சொல்றாருன்னா, அவ்வளவுலாம் ஒருத்தர் இல்லைன்றாரு. யாரை ஒருத்தர் இல்லைன்னு சொல்றாரு? அவருடைய மனைவியே சொல்றாரா, அல்லது அவரது குடும்ப வாழ்வை சொல்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க வந்திருக்கிற நிகழ்ச்சி என்பது மகளிர் தினத்தினுடைய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில நீங்க பேசுகிற போது மகளிர் உரிமை, மகளிர் சுதந்திரம், மகளிருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வகையான உரிமைகள் குறித்தும் நீங்க பேசுகிற போது ஒரு பெண் இங்கே உரிமை இழந்து நிற்கிறார். சங்கீதாவினுடைய மனுவுல ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒரு செய்தி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய கணவன் என்னை வீட்டுல அனுமதிக்க மாட்டேன்றாரு, என்னை எந்த வகையிலையும் சுதந்திரமாக இயங்க விட மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனைவியையே சுதந்திரமாக இயங்க விட முடியாத ஒரு நபர் எப்படி பொது வாழ்வுக்கு பெண் சுதந்திரம் குறித்து பேச முடியுங்கிற கேள்வியை மகளிர் தினத்துல எழுப்புவாங்கல்ல. நீங்க சொன்னது அதுதான். பல மகளிர் நிர்வாகிகள் நாங்க இதுக்கப்புறம் இந்த கட்சியில தொடர மாட்டோம்னு சொல்லிட்டு வெளியேறி போற காட்சியை பாக்குறோம். இது துவக்கம் தான், இன்னும் நிறைய இருக்கு. விஜய் தன்னுடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறார், தன்னுடைய வாழ்வை எப்படி தகவமைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை வைத்துத்தான் அவருடைய பொது வாழ்வு உபதேசங்களை மக்கள் ஏற்பாங்க. இது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். நம்ம வேணா சொல்லலாம் பொது வாழ்வுக்கும் தனி வாழ்வுக்கும் சம்பந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி. நான் இரவெல்லாம் குடிப்பேன், பகல்ல மது விலக்குக்காக போராடுவேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டமாக இருக்கும்? ஒரு கேலி குத்தாக இருக்காதா? அப்படித்தான் விஜயினுடைய உரை நேற்றைக்கு அமைந்திருந்தது. எனவே விஜய் இந்த விவகாரத்தில் ரொம்பவுமே காயப்பட்டிருக்கிறார். அவருடைய பொது வாழ்வில் மிகப்பெரிய நெருக்கடியை அவர் சந்தித்து விட்டார்னு தான் நான் பாக்குறேன். அவருடைய பேச்சை நேற்றைக்கு அதைத்தான் உணர்த்தியது. அடுத்து பவன் கல்யாண் மூலமாக பேச்சுவார்த்தை நடக்குது என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய். இது நெடுங்காலமாக நடந்துட்டு இருக்கிற செய்தி சார். இது விஜயை அதிமுகவுக்குள் சேர்க்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி விரும்பினார். ஆனால் விஜய் அப்போது விரும்பவில்லை. அதற்கு முக்கியமான காரணம், நான் முதலமைச்சர் வேட்பாளர்னு விஜய் அறிமுகப்படுத்திட்டார். அவருடைய முதல் கூட்டம் அந்த வி சாலையில நடந்த கூட்டத்திலேயே, நம்மோடு சிலர் வருவார்கள் இல்லையா, அவர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டாமா அப்படின்னு தான் விஜய் கேட்டார். அப்ப அவர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று சொன்னால் பகிர்ந்தளிக்க வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறேன் என்பதை அவர் இன்றைக்கு காட்டிக்கொண்டார். அப்ப இப்படி ஒரு பேச்சு அமைந்ததற்கு பிறகு, விஜய் தான் முதலமைச்சர் என்று அந்த கட்சியிலே பலரும் பேச துவங்கியதற்கு பிறகு, பொதுவெளியில் அந்த செய்தி வந்ததற்கு பிறகு, இப்ப யார் முதலமைச்சர் கேண்டிடேட்? ஏற்கனவே ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது பாரதிய ஜனதா கட்சி தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் என்று எந்த இடத்திலும் முன்மொழியல. நாம தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிற செய்தியை அமித்ஷா கூட சொல்ல மறுக்கிறாருங்கிற ஒரு நெருக்கடி இருக்கிறப்ப, விஜயை கொண்டு இன்னொரு நெருக்கடியை நமக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருமோன்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு. அதனாலதான் கடுமையான அட்டாக்க ஐடி விங் மூலமாக பண்ணாங்க. அது அதிமுகவினுடைய தலைமை சொல்லாம, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருடைய ஒப்புதல் இல்லாமலாம் அப்படி இயங்கி இருக்க முடியாது. ஏன்னா கட்சியினுடைய ஒரு அதிகாரப்பூர்வ அணி இவ்வளவு பெரிய விமர்சனத்தை பொது வெளியில வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு பின்னால் கட்சியினுடைய தலைமை நிச்சயமாக இருந்திருக்கணும். ஆனா பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா வகையிலும் நெருக்கடி கொடுக்கிற வேலையை உள்ளுக்குள் இருந்து கொண்டே செய்கிறார்கள். டிடிவி தினகரனை கொண்டு அகாமடேட் பண்ணாங்க. டிடிவி தினகரன் வருகிற போதே முகம் சுளிக்கிற விதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைந்தது. இப்ப விஜயை கொண்டு சேர்க்கிற வேலையை செய்திருக்கிறாங்க. 60-65 இடங்களுக்கு மேல் கொடுக்கலாம் விஜய்க்கு அப்படிங்கிறதே அதிமுகவினுடைய பல்ல புடுங்கிற வேலை தானே. அதற்குண்டான வேலையை தான் பாரதிய ஜனதா கட்சி செய்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. இப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது? தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லுது. ஒருவேளை 65 இடங்களோ 70 இடங்களோ விஜய்க்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா,
மேஜர் ரோல் விஜய் பிளே பண்ண போறாரு என்டிஏ கூட்டணிக்குள்ள. விஜயினுடைய முகத்தை வைத்து என்டிஏ கூட்டணியே வேறு ஒரு பக்கமாக திசை திருப்ப பாக்குறாங்க. அப்ப அதிமுக விசஸ் அலைடு பார்ட்டின்னு இருந்தத இப்ப என்னவாக மாத்துறாங்கன்னா, அதிமுகவே ஒரு அலைடு பார்ட்டி தான். அதிமுக ஒரு கூட்டணி கட்சி அவ்வளவுதானே தவிர, அதிமுகவுக்கு ஒரு பெரிய பங்கெல்லாம் இல்லைங்கிற ஒரு தோரணையை உருவாக்குவதற்கு பெரும் முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் அதற்கு ஈல்டாவாரா, ஆகாம இருப்பாரா அப்படிங்கிறத பொறுத்தது தான் பார்க்கணும். ஏன்னா அவருக்கும் சில வழக்கு நெருக்கடிகள் எல்லாம் வந்துருச்சு, சம்மன் எல்லாம் இல்ல வந்துருச்சு. அதுவும் ஒரு அவர் கேள்வி இருக்கு. நீங்க சொன்னீங்க முதல் கூட்டத்திலேயே தன்னை முதலமைச்சராக அவர் அறிவித்து விட்டாரு. அதனால தான் இவ்வளவு ஒரு காலதாமதம். இப்போ ஜனநாயகன் படம் இன்னைக்கு படம் ரிவ்யூ பார்க்குறதா இருந்துச்சு. இன்னைக்கு ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதையும் தள்ளி போட்டுட்டாங்க. சிபிஐயும் சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ இவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்து விஜயை உள்ள இழுக்க வாய்ப்பு இருக்கு. அவருடைய அந்த உறுதியிலிருந்து அவர் பின் வாங்குவார். முதலமைச்சர்னு அறிவித்த பிறகு துணை முதல்வராகவோ வேறு ஏதாவது போவதுக்கு அவர் தயங்குவார் இல்லையா? இல்ல, விஜய்க்கு அப்படி ஒரு தயக்கம்லாம் இருக்காது. ஏன்னு கேட்டா, விஜய்க்கு என்ன பெரிய லட்சிய பயணம் இருக்கு? விஜய் இதுக்கு முன்னாடி என்ன ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்காரு? நான் பல நேரங்கள்ல சொல்ற ஒரே ஒரு செய்தி சார், ப்ரூவன் ரெக்கார்டுன்னு ஒண்ணுமே கிடையாது விஜய் கிட்ட. எல்லாமும் மதிப்பீடுகள் தான். மதிப்பீடுகள் எல்லாமே மதிப்பெண்களா மாறுமா? நிச்சயமா மாறாது. இப்ப எல்லாம் ஒரு அசம்ஷன்ல சொல்றாங்க. 8% 10% இப்ப அந்த கட்சியினரே 22% வந்துட்டதாக சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன ரெக்கார்டு? எந்த தேர்தல்ல இந்த ரெக்கார்டை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க? மக்களுக்கு என்ன செய்திய தேர்தல்ல நீங்க சொல்லியிருக்கீங்க? அப்ப ஒண்ணுமே கிடையாது இல்லையா? அப்போ இது எதுவுமே நடக்காத பட்சத்துல ஒரு செய்தியை நீங்கள் பேசிக்கொண்டே வந்தீர்கள். இப்போ ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு டீம் வச்சுட்டாங்க. அந்த டீமுக்குள்ள நீங்க போறீங்க. அப்படிதான் நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாம் ஆல் செட் அங்க. ஆல் செட்குள்ள நீங்க போறது எப்படி? புதுசா ஒண்ணு செட் பண்றது எப்படி? நீங்க கடை விரித்தேன் கொள்ளுவார் இல்லைன்னு விஜய் சொல்கிற அளவுக்கு நான் வந்து கூட்டணிக்கு தயாரா இருக்கிறேன்னு விஜய் அறிவிப்பை வெளியிட்டாரு. எந்த கட்சியாவது, ஒரு லெட்டர் பேடு கட்சியாவது வந்துச்சா சார்? யாராவது ஒருவர் விஜய் வீட்டுக்கு வந்து நான் கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொன்னாங்களா? இல்லையே, சொல்லவே இல்லையே யாருமே. அப்ப என்ன அர்த்தம்? விஜயை யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லை. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு நம்பிக்கையை தருதுன்னா விஜய் கண்டிப்பா அந்த முடிவை எடுக்கத்தானே வேணும். அதைத்தானே செய்வாரு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பின்னால் யார் இருக்கான்னு விஜய்க்கு தெரியாதா? பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்துக்கிட்டு அரசியல் செய்கிற அளவுக்கு பெரிய லீடரா விஜய்? அப்படி எங்காவது வெளிப்பட்டிருக்காரா விஜய்? இல்ல அப்படி முரண்டு பிடிக்கிறதுனால தானே. இல்ல அப்படி முரண்டு பிடிக்கிறதுனால தான் இன்றைக்கு சிபிஐ நாளைக்கு நேர்காணல் நடத்த இருந்தாரு. இன்னைக்கு சிபிஐ சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி. ஜனநாயகன் படம் இன்னைக்கு பார்க்கறதா இருந்துச்சு. அதையும் உடம்பு சரியில்லைன்னு தள்ளி போடுறாங்க. அப்போ வந்து முரண்டு பிடிக்கிறாரு. இந்த கூட்டணிக்கு வர தயாராக இல்லைன்னு தானே பார்க்க முடியுது. இல்ல சார், நான் வந்து அதை முரண்டு பிடிக்கிறாரு, அதனால வந்து இவ்வளவு நெருக்கடிகளை ஒன்றிய அரசு கொடுக்குதுன்னு நான் பார்க்கல. இதெல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன், நீ என்ன சொல்றேன்றத சீக்கிரமா சொல்லுன்னு ஒன்றிய அரசு மிரட்டுறதா தான் நான் பாக்குறேன். இதுதான் விஜய் பிடித்த பிடிவாதத்தின் காரணமாக நீங்க வந்து சொல்றீங்கல்ல, முரண்டு பிடிக்கிறாரு, அவர் வந்து எதிர்த்து நிற்கிறாரு அப்படிங்கிற துணியில சொன்னீங்கல்ல. அப்படி இருந்திருந்தா விஜய் இதை கண்டிச்சிருக்கணுமே. எங்காவது ஒரு இடத்துல கண்டிச்சாரா விஜய்? நான் வந்து நேர்காணல் வச்சிருக்கேன், திட்டமிட்டு சிபிஐ எனக்கு சம்மன் அனுப்பி வர சொல்றாங்க, விஜயிடமிருந்து ஒரு அறிக்கை வந்துச்சா? சிபிஐயினுடைய இந்த நடவடிக்கை உள்நோக்கம் கொண்டது எங்காவது விஜய் பேசினாரா? சரி, நான் என்ன கேக்குறேன்னா, சென்சார் போர்டுல தணிக்கை குழுவுல எத்தனையோ பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஒருவர் இடம்பெறவில்லை என்பதற்காக நீங்க அதை தள்ளி வைக்கிறது இருக்குல்ல, இது கண்டனத்துக்குரியது தானே. இது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்குகிற வேலையை தானே. யாரோ ஒருவருக்காக ஏன் சார் தள்ளி வைக்கணும்? அவருக்கு என்ன சார் நோக்கம்? அவர் ஏன் சார் வரல? இது பத்தி நீங்க பேசிட்டீங்களா? சரி, உண்மையிலேயே நீங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமான அரசியலை விரும்புகிற நபராகவே வச்சுக்குவோம். உண்மையிலேயே ஃபேர் ரீசன் சார், இன்னைக்கு வரல சார் அந்த ஆபீசர், தணிக்கை குழுவில் இடம்பெற்றிருக்கிற அந்த உறுப்பினர் ஒருவர் வரல சார், அதோடைய பார்ட் ஒருத்தர் இல்ல அப்படின்னே வச்சுக்கோமே. இது குறித்து கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு கூட விஜய் பேசலையே. ஊடகங்கள்ல வெளியான பிறகுதானே அது பேசு பொருள். விஜய் குரலில் அது பேசு பொருளாச்சா? இல்ல இல்ல. அப்ப விஜய் எப்படி வந்து அழுத்தம் கொடுக்கிறாரு, விஜய் எப்படி ஸ்டெபனா இருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். விஜய் எந்த அழுத்தத்தையும் கொடுக்க முடியாது. கடந்த காலத்துல ஏதாவது கொடுத்திருக்காரா? கொடுக்கலையே. அவர் எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டத்தை நடத்திட்டு எஸ்ஐஆர் கொண்டு வந்தது திமுகன்னு பேசினவர். அப்புறம் எப்படி அவர் வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுவார், ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசுவார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்றிய அரசு ஒரு நெருக்கடியை தருது பாரு, நாங்க இப்படி எல்லாம் எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, நாங்க இந்த வாய்ப்புகள் எல்லாம் கையில வச்சிருக்கோம், இதெல்லாம் நாங்க தூசி தட்டுவோம்னு சொல்லுது ஒன்றிய அரசு. இப்ப நீங்க ஒத்துக்குவீங்களா மாட்டீங்களான்னு கேக்குது ஒன்றிய அரசு. ஒப்புக்கொண்டால் நாங்க இதெல்லாம் தளர்த்துவோம், ஒப்புக்கொள்ளலைன்னா இந்த பிடிகள் இன்னும் இறுகும் என்கிற மிரட்டலை விடுக்குது ஒன்றிய அரசுன்னு தான் நான் பாக்குறேன்.
இல்ல ஒரு புறம் இப்படி சொன்னா கூட, இன்னொரு புறம் அவருடைய அரசியல பண்றாரு இல்லையா? அதாவது தொடர்ச்சியான வாக்குறுதிகள் குடுக்குறாரு. பெண்களுக்கு நான் என்ன செய்வேன்னு சொல்லி வாக்குறுதிகள் குடுக்குறாரு. இப்போ 12ஆம் தேதி வந்து 3 விஷயங்கள கொண்டு போராட்டங்கள்ல எல்லா மாவட்ட தலைவர்களும் போராட்டங்கள் அறிவிக்கிறாரு. முதல் வந்து என்னை வந்து பிரச்சாரத்துக்கு அனுமதிக்க மாட்றாங்க. இவங்களுடைய வழிகாட்டு நெறிமுறை வந்து என்னை முடக்குவது போல இருக்குன்னு ஒண்ணு, சட்டம் ஒழுங்கு சரியில்ல ஒண்ணு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி, அவருடைய ட்ராக்ல முன்னேறி போயிட்டு இருக்காரு இல்லையா? இல்ல இப்ப இவர் வந்து சில செய்திகளை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல. அவருக்கு யாரு அனுமதி கொடுக்கல? எந்த மாவட்டத்துல அவர் வந்து மக்களை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டு அனுமதி கொடுக்கல? அந்த வழிகாட்டு வழிகாட்டு நெறிமுறை நெறிமுறைகளே அவருக்கு எதிரா இருக்கு. ஏன் சார்? எல்லா கட்சியும் கூட்டம் நடத்துது சார். பாரதிய ஜனதா கட்சியை விட திமுகவுக்கு பெரிய எதிரி இருக்கா? அதிமுகவை விட திமுகவுக்கு பெரிய எதிரி இருக்கா? இந்த கட்சியினுடைய கூட்டங்கள் நடக்கலையா? இந்த கட்சியினுடைய கூட்டங்கள் நடக்குது இல்ல. எடப்பாடி பழனிசாமி போறாருல, நயினார் நாகேந்திரன் வராருல, மோடி வராருல, அமித்ஷா வராருல. அப்ப விஜய்க்கு மட்டும் எங்கிருந்து நெருக்கடி வரும்? எல்லாருக்கும் வழிகாட்டு நெறிமுறையை சொல்றாங்க. ஆனா பின்பற்றுறாங்க. இவர் மட்டும் பின்பற்ற மறுக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு செய்தி தான் நீங்க இதுல புரிஞ்சுக்கணும். மோடி வந்தபோது திரண்ட கூட்டம் எங்காவது அசம்பாவிதமா? எங்காவது உயிருக்கு ஆபத்தா? எங்காவது பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டுச்சா? எங்காவது சாலையில விபத்துகள் நேர்ந்துச்சா? எடப்பாடி பழனிசாமி கூட்டம் எங்காவது அப்படி நடந்ததா? இல்லையே. அப்ப உங்க கூட்டங்கள்ல தொடர்ச்சியா நடக்குது. ஏன் நடக்குது? அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு வகையில பணியாற்றி இருக்கீங்களா? உங்களுக்கு அந்த அச்ச உணர்வு, கவலை என்றைக்காவது இருக்கா? எங்காவது ஒரு மூலையில் அது வெளிப்படுதா? சேலம் கூட்டத்துல என்ன செஞ்சீங்களோ அதையே தான் தஞ்சாவூர் கூட்டத்துல செய்றீங்க. நாகப்பட்டினம் கூட்டத்துல என்ன செஞ்சீங்களோ அதையே தான் கரூர் கூட்டத்துல செய்றீங்க. எந்த விதமான மாற்றமும் உங்க நடவடிக்கையில இல்ல. அப்ப காவல்துறைக்கு ஒரு பதட்டம் இருக்காதா? இந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு காவல்துறை இடத்துல இருக்காதா? அதுதான் காவல்துறை சொல்லுது. நீங்க காவல்துறை சொல்லுகிற நடைமுறைகளை பின்பற்றி ஒரு 10 கூட்டத்தை ரொம்ப பொது ஒழுங்கோடு டிசிப்ளினா நடத்திட்டீங்கன்னா, அடுத்து ஏன் சார் காவல்துறை உங்களுக்கு அதை சொல்ல போகுது? அடுத்து ஏன் சார் தமிழ்நாடு அரசு உங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்ல போகுது? நீங்க அதெல்லாம் பின்பற்றுறது இல்ல சார். மனித உயிர்கள் இங்க மதிக்கப்படணும்னு நினைக்கிறோம். இந்த அரசு மனித உயிர்களின் மீது அக்கறை கொண்டிருக்கிற அரசா இருக்கு. இன்னைக்கு சிறுகானூர்ல நாம பேசுகிற இந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிட்டாங்க. இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல லட்சக்கணக்கானோர் கூட இருக்கிறாங்க. திமுகவினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு. அப்ப அதெல்லாம் எப்படி சுமூகமா நடக்குது? அதெல்லாம் எப்படி எந்த விதமான டென்ஷனும் இல்லாம நடந்து முடியுது? ஏன் அது உங்களால முடியல? அப்போ உங்களுக்கு ஒரு பக்குவமற்ற கூட்டம் வருகிறது. நீங்கள் ஒரு பக்குவமற்ற நிலையில் மேடையில ஏறி நிக்கிறீங்க. உங்களுடைய கூட்டத்தை ஒழுங்குபடுத்தணும். அதனால அந்த வழிகாட்டு நெறிமுறையே சொல்றாங்க. இது வந்து உங்களுக்கு நல்லதுக்கு தானே. அதையே நீங்க உங்களுக்கு எதிர்பார்க்கிறதா கருதுறீங்க. சரி, அத ஒரு பக்கம் விட்டுருவோம். சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். யாரு நடத்தணும்? யாரு சார் நடத்தணும்? தமிழ்நாடு அரசா? அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியா இது குறித்து பேசுறாரு. அதையாவது கொஞ்சம் படிச்சுட்டு வரட்டும் விஜய். அன்புமணி ராமதாஸுக்கு இருக்கிற புரிதல் கூட விஜய்க்கு இல்லைன்னு நான் சொல்றேன். ஒன்றிய அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு எல்லா வகையிலும் எதிர்ப்பை தெரிவிக்கும். ஒன்றிய அரசினுடைய கையில் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டிய எல்லா துறைகளும் இருக்கு. அதை மீறி இங்க நடத்தினா அது அதிகாரப்பூர்வ சாதிவாரி கணக்கெடுப்பா இருக்காது. சட்டப்பேரவையிலேயே சொன்னாரு தமிழ்நாடு முதலமைச்சர். இதற்குண்டான நெருக்கடிகளை சொன்னாரு. இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதிலேயே இருக்கிற பிரச்சனைகளை சொன்னாரு. அதற்கு முன்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்னென்ன மாதிரியான நெருக்கடிகள் இருக்கு? ஏற்கனவே பீகார்ல நிதிஷ்குமார் நடத்தியதற்கு எப்படி தடை விதிக்கப்பட்டது? வழக்கு எப்படி நிலுவையில் இருக்கு? அந்த வழக்கு எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்துகிற வகையில இருக்கு. உச்சநீதிமன்றம் வரை சென்று இந்த வழக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டு உச்சநீதிமன்றத்துல நிலுவையில இருக்குன்னு சொன்னாரா இல்லையா சட்டப்பேரவையில? இது குறித்த புரிதல் இருக்கா விஜய்க்கு? சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க நடத்தணும்னு சொல்றீங்க. ஒன்றிய அரசு தானே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாம முட்டுக்கட்ட போடுது. கண்டிப்பீங்களா? பேசுவீங்களா ஒரு வார்த்தை? அது குறித்து பேசுவதற்கு திராணியோ தெம்போ இருக்கா விஜய்க்கு? பேச மாட்டார். அப்போ இது எல்லாமும் ஒரு அடையாளம் தான். ஏதோ ஒரு தேர்தல் கணக்குக்காக பேசுவது. வாக்குறுதிகளை கொடுக்கிறார். நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? ஏற்கனவே திமுக அரசு நிறைவேற்றிய திட்டங்களை வாக்குறுதியா கொடுக்கிறார் சார். விவசாயிகள் வீட்டு பிள்ளைக்கு இலவச கல்விங்கிறார். இங்க எல்லா வீட்டு பிள்ளைக்கும் இலவச கல்வி. உங்க வீட்டு பிள்ளைக்கும் இலவச கல்வி, என் வீட்டு பிள்ளைக்கும் இலவச கல்வி. விவசாயி வீட்டு பிள்ளைக்கு மட்டும் இல்ல. அப்புறம்
அந்த கூட்டுறவு கடனை 50% தள்ளுபடி, கூட்டுறவு கடனை 100 விழுக்காடு தள்ளுபடி பண்ண அரசு சார் திமுக அரசு. 2006 பண்ணியாச்சு, கலைஞர் ஆட்சி காலத்திலே பண்ணியாச்சு. கூட்டுறவு கடன் முழுமையாக ரத்து செய்திருக்கிறார் கலைஞர். நீங்க என்ன புதுசா செய்ய போறீங்க? இந்த அறிவிச்சுட்டாரு தாய்மாமன் சீரு. முதலமைச்சர் 7 லட்சம் வீடுகள்ட்டாரு. அதுல கிராமப்புறங்கள்ல 5 லட்சம் வீடு, நகர்ப்புறத்துல 2 லட்சம் வீடுன்ட்டாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசு உதவி பெறுகிற பள்ளிகள்லயும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும் 2030 இலக்கா நிர்ணயிச்சுட்டாரு. எல்லாவற்றையும் செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் நீங்க என்ன புதுசா என்னமோ சொல்ல போறீங்க? உங்கள்ட்ட என்ன புதிய செய்தி இருக்கு? இதை தாண்டிய செய்திகள் சொல்ல முடியுமா உங்களால? நீங்க சொல்வதற்கு தகுதியோடு இருக்கீங்களா? ஒண்ணும் கிடையாது. அப்போ மொத்தத்தில் விஜய் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறார். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் சார் விஜய்க்கு இப்ப கண் முன்னால் இருக்கு. என்டிஏ கூட்டணியில இணைந்து கொள்றது ஒண்ணுதான் வழி. அதை தவிர வேறு வழி இல்லை. அதை தவிர வேறு எதையாவது தேர்ந்தெடுப்பாரே ஆனால் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சிக்கு மூடு விழா நடத்துவதற்கு தயாராகி இருக்கிறார் என்பதுதான் செய்தி. இல்லை, குறிப்பாக இப்போ விஜய் ஆரம்ப கட்டத்தில் அவர் அரசியல் பயணம் மேற்கொள்ளும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, இளைஞர்கள் கூட்டம் வந்து அதிக அளவில் போச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்குனாங்க. தொடர்ச்சியாக இந்த விவாகரத்து வழக்கு வந்ததுக்கு பிறகு, அந்த பெண்கள் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்கள் வந்ததுக்கு பிறகு வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்குது தாவேகா அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? குறிப்பாக வந்து இப்போ இந்த சூழ்நிலை தான் என்டிஏ தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அந்த விஷயமும் கசியுது. விவாகரத்து வழக்கு வந்து தாவேகாவுக்கு இந்த ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருச்சுன்னு பார்க்கலாமா? இல்ல, அதாவது விஜயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்தவற்றை பேசுவதற்கு யாருக்கும் இங்க உரிமை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனா அது எப்படி விஜய் ஹேண்டில் பண்றாருன்றதை பொறுத்துதான் இருக்கு. ஒரு தலைவர் இது மாதிரியான விவகாரத்தை எப்படி ஹேண்டில் பண்றாரு? அவர் நான் தான் சொன்னேன் இல்லையா, நேத்து அவர் சொன்னார்ல, அவ்வளவு ஒர்த்து இல்லைன்றாரு. யார சொல்றாரு அவரு? தன்னுடைய மனைவியவா? தன்னுடைய மனைவி எழுப்புகிற கேள்வியவா? அப்போ விஜய் இந்த விவகாரத்தில் சிக்கி கொண்டாருன்னா அவருடைய பேச்சின் மூலமாக சிக்கிறார், அவருடைய நடவடிக்கையின் மூலமாக சிக்கிறார். உங்களுக்கு ஒரு நடிகையோடு உறவு இருப்பதாக அவர் சொல்றாங்க, உங்க மனைவி. அது அவங்களுடைய கருத்து, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இதுல யாரும் தலையிட முடியாது. ஆனா ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்தது பிறகு எந்த குற்றச்சாட்டை உங்கள் மனைவி உங்கள் மீது சுமத்துகிறாரோ அந்த குற்றச்சாட்டை நீங்கள் நிரூபிக்கிற விதமாக பொது அரங்குக்கு வர்றீங்க. அப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? யார் என்ன கேள்வி கேட்க முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறீங்களா? அது உங்களுடைய பொது வாழ்க்கைக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துதுன்ற. அதுதான் பல மகளிரை உங்க கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கு வழிவகுத்திருக்குன்ற நான். அப்போ இது உண்மையிலேயே கட்சிக்குள்ள ஒரு உளவியல் சிக்கலை உண்டாக்கி இருக்கு. அதனாலதான் விஜய் சொல்றாரு, அது ஒருத்தர் இல்ல, நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்கிறார். ஏன் இல்லைன்னா அந்த குரல் வரணும்? இது வரைக்கும் விஜய் எதுக்காவது ஆறுதல் சொல்லியிருக்காரா? எதுக்காவது தேர்தல் குரல் பேசியிருக்காரா? இல்லையே. தேர்தலாக ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசாத விஜய் இப்போ வந்து பேசுறாருன்னா அது கட்சிக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தானே பொருள். விஜயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கட்சியே ஒரு பெரிய அளவுல டேமேஜ் பண்ணிருச்சு. இதை நியாயப்படுத்தி பேச முடியாது. இது சரிதான், எந்த வீட்டுல நடக்கல அப்படின்லாம் சில பேர் கேட்கிறாங்க. அதுவே செட்பேக்ன்ற நான். பெண்கள் மத்தியில் ஒரு கட்சி உயர்ந்த அந்தஸ்தை பெறுது சார். பெண்களுக்கான நலத்திட்டங்களை தந்து, பெண்களை பாதுகாத்து, பெண்களுடைய உரிமையை தந்து ஒரு கட்சி உயரத்துக்கு போகுது. இன்னொரு கட்சி பெண்களுக்கு உண்டான உரிமையை பேசிக்கொண்டு கொல்லைப்புறத்துல இன்னொரு வேலை செய்த சீமான் செய்ததுக்கு நீங்க செய்ததுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? நேற்றை கூட ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், சீமானுக்கு இவருக்கும் ஒரே ஒரு வேறுபாடுதான், நடிகையோடு இருந்துவிட்டு மனைவிக்காக நடிகையை விட்டு விட்டு வந்தார் சீமான், இவர் மனைவியோடு இருந்து விட்டு நடிகைக்காக மனைவியை விட்டு விட்டு வந்துட்டார் விஜய். இது ரெண்டு தான் வேறுபாடை தவிர பெரிய வேறுபாடு இல்லைன்னு எனக்கு ஒரு நண்பர் சொன்னார். யதார்த்தமான உண்மையாயிடுச்சே. சீமானுக்கு எவ்வளவு பெரிய கொலாட்ரல் டேமேஜோ அதே டேமேஜ் தான் விஜய்க்கும் வந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர்.